அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்படின்னா ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அதுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதன் இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு பாவ பரிகாரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்பது நமக்கு இங்கு தெளிவாய் தெரிகிறது. பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு மிருகத்தை எடுத்து ரத்தம் சிந்திருக்கிறார் என்று சொன்னால், மனுக்குலத்தின் ஆரம்பத்திலேயே இந்த இரத்தத்தின் வல்லமை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி அவர்களை பாவத்தை மன்னித்து தோல் உடையில உடுத்தி அவர்களை தோட்டத்தில் வெளியே அனுப்பினார். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் காயின், ஆபேல். இவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் விவரமாக நம்ம பார்க்கிறோம். காயின் நிலத்தை பயிரிடனாயிருந்தான். நிலத்தில் விளைந்தவற்றை சிலவற்றை கொண்டு வந்து அவன் பலியாக செலுத்தினான். ஆபேலும் மந்தையை மேய்க்கிறவனாயிருந்தபடினால் மந்தையின் தலையீற்றில் சிறந்ததை கொண்டு வந்து அவனும் கர்த்தருக்கு காணிக்கையாக பலி செலுத்தினான். இப்போ இந்த 2 பேரில் வேதம் சொல்லுகிறது, காயினின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் என்றால் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, காயின் என் உழைப்பின் பலன் கர்த்தர் கொடுத்த ஈவு என்று விசுவாசித்தான். ஆனால் நான் ஒரு பாவி என்றோ என் பாவத்துக்கு பரிகாரமாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றோ ஆண்டவரின் பிரமாணத்தை அவன் அங்கீகரிக்கவில்லை, அதை அறிக்கையிடவும் இல்லை. ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. அவன் தான் ஒரு பாவியாயிருக்கிறேன், ஆண்டவரே உமது பிரமாணத்தின்படி இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்ல உமது பிரமாணத்தின்படியாக இப்பொழுது நான் இந்த தலையீட்டை கொண்டு வந்து பலியிடுகிறேன், இரத்தத்தினால் என் பாவங்களை மன்னித்தள்ளும் என்று அவன் தேவ பிரமாணத்தை அங்கீகரித்து விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து அந்த பாவி என்கிற நிலைமையிலிருந்து நீதிமானாய் மாற வேண்டும் என்று கண்ணீரோடு பரலோகத்தை நோக்கி பார்த்தான். பரலோகம் அங்கீகரித்து அவனை மன்னித்து அதன் அடையாளமாக பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவன் பலியை பட்சித்து ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படியே கேட்கும் பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பேர்பட்ட பாவியை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலேயே உங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றுவார். பாவ நிலைமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.